ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, யார் தான் எதுக்கு தான் ஆசைப்பட்டாலும் யாருக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அதுதானே கிடைக்கும். என் அன்பு பிள்ளையான உனக்காகவே யாருக்கும் அவ்வளவு சுலபமாக கொடுத்திடாத அதிர்ஷ்டத்தையும் அன்பையும் அரவணைப்பையும் அருளையும் கொடுப்பதற்காக ஓடி வந்திருக்கேன். உனக்கான லட்சியத்தை நோக்கி நீ போய்கொண்டே இருந்தால் உனக்கு துணையாய் உன் சாயப்பா நான் வந்து நிற்பேன். உன்னை பாதுகாத்து கரை சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. நீ ஒருபோதும் தன்னம்பிக்கை இழந்து விடாதே என் செல்லமே. வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் நிற்கிறோமோ, என்னடா இப்படி எல்லாமே தவறாகவே நடக்குதேன்னு நீ பயந்துக்கிட்டு இருக்க மாயையான விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு என் அன்பு குழந்தையான உன்னுடைய எதிர்பார்ப்பையும் ஏக்கத்தையும் நிறைவேற்றி வைக்க போகிறேன். நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். நம்பிக்கையும் பொறுமையையும் ஒருபோதும் இழந்து விடாதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில் அனைத்தையும் மாற்றுவதற்கு எனக்கு ஒரு நொடி போதும். நீயே அதிசயிக்கத்தக்க வகையில் அனைத்தையும் உன் சாயப்பா நான் மாற்றுவேன். மகிழ்ச்சியோடு கூடிய மனநிறைவு நிச்சயமாக உன் வாழ்வில் உண்டாகத்தான் போகிறது. நீ என்னிடம் வைத்த எல்லா கோரிக்கைகளையும் உன் சாயப்பா நிறைவேற்றுவதற்கு தயாரான பிறகு இன்னும் நீ எதை பற்றி யோசித்து கவலைப்பட போகிற? உன்னுடைய எல்லா வாழ்க்கைக்கும் சாயே கதி என நீ என்னை நம்பி வாயேன் செல்லமே. என் சாயப்பா என் வாழ்க்கையை பார்த்துக்குவான்னு நீ எப்போது என் மேலே முழு நம்பிக்கை வைக்கிறியோ அன்றிலிருந்தே உன் வாழ்வின் அனைத்து சுகதுக்க நிகழ்விற்கும் நானே பொறுப்பாளனாக மாறிடுவேன். ஒரு விஷயத்துக்கு நான் பொறுப்பாளனாக மாறிய பிறகு அதில் தவறேதும் நிகழ விடுவேனா? நிச்சயமாக எல்லா விஷயங்களையும் நீ நினச்சது போல நடத்தி முடிப்பேன். நிராகரிப்பும் அவமானமும் உதாசீனங்களும் உண்மையாக வாழ்பவர்களுக்கு கிடைக்கும் பரிசுகள்தான். உன்னை நிராகரித்தவர்களையும் அவமானப்படுத்தியவர்களையும் உதாசீனம் செய்தவர்களையும் நினச்சி உன் மனசில் வேதனை அடைகிறத விட்டுட்டு பொறுமையாக அமைதியாக காத்துக்கிட்டு உன்னுடைய அன்பின் வலிமை புரிந்து உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறத பார்த்து உன்னுடைய நல்ல குணத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாருமே உன்னை தேடி வரும்படி உன் சாயப்பா நான் செஞ்சு காட்டுறேன். நீ என்னிடம் கேட்டபடியே உனக்கான செல்வத்தையும் புகழையும் சீரையும் சிறப்பையும் சந்தோஷமான வாழ்க்கையும் நான் அமைத்து தருவேன். நீ உன் வாழ்க்கையில் நல்லா இருப்ப. நிச்சயம் உனக்கு நன்மை மட்டும்தான் நடக்கும் என் செல்லமே. இப்போது நீ செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையில் உனக்கு இடையூறுகளும் பிரச்சனைகளும் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் கடின உழைப்பை செய்து கொண்டிருக்கும் நீ ஒருபோதும் தோற்று போக மாட்ட. உன்னுடைய கடின உழைப்பும் நிச்சயமாக வீண் போகாது. உனக்கான அங்கீகாரமும் ஊதியமும் கிடைக்கும்படி உன் சாயப்பா நான் அருள் செய்கிறேன் என் செல்லமே. உனக்கு பிடிச்ச மாதிரி தான் உன் வாழ்க்கையை நான் வடிவமைச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் உனக்கானது உன்னிடம் வந்து சேர தாமதமாகுது. ஆனால் கூடிய சீக்கிரமே விலைமதிப்பற்ற அற்புதமான பொக்கிஷம் போன்ற பரிசான வாழ்க்கையை நீ பெறப்போகிறாய். பொறுமையோடு காத்திரு என் செல்லமே. உன்னை பயன்படுத்திட்டு தூக்கி எறிந்தவர்களும் ஒரு நாள் தூக்கி எறியப்படுவார். பொறுமையாக காத்திரு. அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக இல்லை, அவர்கள் செய்த தவறை மன்னிப்பதற்காக. ஏன்னா நீ என்னுடைய குழந்தை இல்லவா? நீ யாரையும் பழிவாங்க மாட்ட. பாவத்திற்கு அஞ்சி வாழ்ந்து வருகிற நீ உன் வாழ்வில் மகிழ்வாக வாழ வேண்டும் என உன் சாயப்பா நான் நினைக்கிறேன். நான் நிரந்தரமாகவே உன் கூடவே இருப்பேன்னு உன் மனசு நம்ப ஆரம்பித்த பிறகு இனிமேலும் என் கவலை கொள்கிறேன். உன் மனசின் வேகங்களும் தீவிரமான உணர்ச்சிகளும் தானாகவே பலமிழந்துவிடும். காலப்போக்கில் நீ எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு இன்பமான வாழ்க்கையை மனமகிழ்வாக வாழப்போகிறாய். இங்கு எந்த இன்பமும் நிரந்தரமில்லை, துன்பமும் நிரந்தரமில்லை. இன்பங்கள் வரும்போது வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து ஏற்றுக்கோ. துன்பம் வரும்போது அதை எப்படி சரி செய்யலாம்னு வாழ்க்கையை வாழ்ந்து அதற்கான அனுபவத்தை உணர்ந்து கொள்ளேன் செல்லமே. நான் எப்போதும் என்னுடைய பிள்ளைகளை என் மனசுக்குள்ளே சுமந்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்படிதான் உன்னை காப்பாற்றி கை தூக்கி விடுவதற்காகவே நான் காத்து கொண்டும் வேலை செய்து கொண்டும் இருக்கிறேன் என் செல்லமே. மனம் தெளிவோடும் மன நிறைவோடும் நீ வாழும்படி உனக்கான எல்லா வகையிலும் நான் உதவியாக இருக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் எது நடக்கக்கூடாதுன்னு நான் நினச்சனோ அதை நடக்க விட மாட்டேன். ஆனால் எது நடக்கணும், நீ நல்லா இருக்கணும்னு நினச்சேனோ அதை நிச்சயமாக நடக்கச் செய்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைப்பேன். ஓம் சாய்ராம்.